நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊழல் புகார் வந்தால் மாவட்ட பதிவாளர்களுடைய ஆபீஸ் மற்றும் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தப்படும் என்று அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் எச்சரித்துள்ளார். பதிவுத்துறை பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த 3 மாதங்களில் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கெடு விதித்துள்ளார். அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய கனிமங்களுக்கான பசுமை வரியை 50%இலிருந்து 200% உயர்த்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு டி.கே. பிரபு உத்தரவிட்டுள்ளார். கோவையில் வேளாண்மை துறை அமைச்சர் ரா. வினோத் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தமிழகத்தில் 2026 மற்றும் 27 நிதியாண்டுக்கான ஒருங்கிணைந்த கடன் ஒதுக்கீடு 10.98 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவிலான வங்கியாளர் குழு கூட்டத்தில் இந்த திட்டத்தை நிதியமைச்சர் மரியா வில்சன் வெளியிட்டார். சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். கடலூர் பரங்கிப்பேட்டை கடல் பகுதிகளில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க HOEC திட்டத்திற்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 134.83 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77.5 கோடியும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 57.33 கோடி மதிப்பிலும் சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் திரு ஏ. ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்தார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து விரைவில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட அரசு ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.